அதாவது மோடி அவர்கள் ஒரு நெருப்பை போன்றவர். தவறான மனிதர்கள் கிட்ட நெருங்கவே முடியாது. நெருப்பு போனவர். நல்ல மனிதர்களை கூட வச்சுக்குவாங்க. நல்ல மனிதர்கள் இன்னும் நல்லவர்களாக இருக்கும் பொழுது மறுபடியும் கூட வச்சுக்குவாங்க. அதே நேரத்தில் நீங்க நல்லா புரிஞ்சு, இது பாரதிய ஜனதா கட்சியின் மீது அதிகமாக தாக்குதல் வரக்கூடிய நேரம். ஏன்னா வளரும்போது தாக்குதல் வரத்தான் செய்யும். எந்த மாங்காய் மரத்தில் மாம்பழம் சுவையா இருக்கோ 2 கல் எடுத்து அடிக்கத்தான் போறாங்க. அதனால் உங்கள் மீது விமர்சனங்கள் வர வர கட்சி வளருகிறது என்பது அர்த்தம். நிறைய பேர் தமிழகத்துல குறிப்பாக நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியை பார்க்கிறாங்க. நண்பர்கள் ஒரு விஷயத்தை பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும். அமித்ஷா அவர்கள் நம்முடைய தேசிய தலைவராக இருக்கும் பொழுது 2016-17 காலகட்டத்தில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்றாங்க, என்னைக்கு தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வருகிறதோ அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற கட்சி முழு வடிவம் பெறுகிறதுன்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. இது மறுபடியும் நான் சொல்றேன். தமிழகத்தில் என்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இந்த மண்ணில் வருதோ அன்னைக்குத்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முழு வடிவம் அன்னைக்கு வரும் என்று. அப்படி என்றால் நம் எல்லோருக்கும் கூட தெரியும், தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வரும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய பணியை செய்து முடித்திருக்கும் இந்த இந்திய தாய் திருநாட்டில். அதற்காக உழைப்பு தான் நீங்க எல்லோரும் இங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள், பாராளுமன்றத்தினுடைய வேட்பாளர்கள், கிளை தலைவர்கள், ஒரு நிமிடமும் கூட நம்முடைய கமலாலயத்திற்கு எந்த வேலை இருந்தாலும் கூட இதை விட்டு ஒரு சிட்டுக்குருவி போல பறந்து வரக்கூடிய அன்பர்கள் எல்லோரும் இங்க இருக்கிறேன். ஆனால் ஒரு கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் பல இடத்துல வேலை பார்க்கணும். அல்ல முக்கியமான இடம் அரசாங்கத்தில் வேலை பார்க்கணும். அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மையப்புள்ளி என்பது நம்முடைய மாநில பிரச்சனைகளை எடுத்து சொல்லி, பிரதமர் அவர்கள் கேட்கும் நேரத்தில் பிரதமர் அவர்களுக்கு அறிவுரை சொல்லி, அல்லது பிரதமர் அவர்கள் சில விஷயங்களை பகிர்வாங்க, அதை நம்முடைய கட்சியின் சார்பாக எடுத்து சொல்லி மாநில மக்கள் சார்பாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பணி டாக்டர் எல் முருகன் அண்ணா அவர்களுக்கு இருக்கு. அதுவும் இதை நீங்க சாதாரணமா பார்க்கக்கூடாது. அதாவது மோடி அவர்கள் ஒரு நெருப்பை போன்றவர். தவறான மனிதர்கள் கிட்ட நெருங்கவே முடியாது. நெருப்பு போனவர். நல்ல மனிதர்களை கூட வச்சுக்குவாங்க. நல்ல மனிதர்கள் இன்னும் நல்லவர்களாக இருக்கும் பொழுது மறுபடியும் கூட வச்சுக்குவாங்க. ஸோ அண்ணன் எல் முருகன் அவர்கள் நீங்க நல்லா கூர்ந்து பாருங்க, இந்தியாவில் எத்தனை அமைச்சர்கள் இதற்கு முன்பு இருந்த பொறுப்பில் ரிப்பீட் ஆயிருக்கிறாங்க. எத்தனை பேர் இந்தியாவில் 2 பேருக்கு மட்டும்தான் ராஜ்யசபால 2வது முறை இடம் கிடைத்தது தொடர்ந்து. அதாவது நம்முடைய ஆட்சியில் 2024 தேர்தலுக்கு முன்பு ஒருவர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள், இன்னொருவர் அண்ணன் டாக்டர் எல் முருகன் அவர்கள், 2 பேர் தான். இது நம்ம இன்னும் உற்சாகப்படுத்தி இருக்கிறது. வருகின்ற காலத்தில் இன்னும் நாம் கடுமையாக பணி செய்ய வேண்டும் என்கின்ற உந்துதலை நமக்கு கொடுத்திருக்கு. அதே நேரத்தில் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இது பாரதிய ஜனதா கட்சியின் மீது அதிகமாக தாக்குதல் வரக்கூடிய நேரம். ஏன்னா வளரும்போது தாக்குதல் வரத்தான் செய்யும். எந்த மாங்காய் மரத்தில் மாம்பழம் சுவையா இருக்கோ 2 கல் எடுத்து அடிக்கத்தான் போறாங்க. அதனால் உங்கள் மீது விமர்சனங்கள் வர வர கட்சி வளருகிறது என்பது அர்த்தம். கட்சி வளரல அப்படின்னா எதுக்கு விமர்சனம் பண்ண போறாங்க? இல்ல பாரதிய ஜனதா கட்சி வளரல, ஒரு 10 பேர் பேசுவாங்க டிவியில. இல்ல பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துச்சு, 10 பேர் பேசுவாங்க. இல்ல பாரதிய ஜனதா கட்சி இப்படி வளரல, 10 பேர் பேசுவாங்க. அவங்க பாரதிய ஜனதா கட்சியை பத்தி பேசுறாங்க அப்படிங்கிறதே நம்முடைய வெற்றி தானுங்க. பாரதிய ஜனதா கட்சியை பற்றி பிரதமர் சொல்வதை போல கட்சியை பற்றி தவறாக பேசும் பொழுது அந்த குப்பையெல்லாம் எடுத்து உரமா போடுது. கட்சியை பத்தி நல்லதா பேசும் பொழுது அது ஊக்கமா எடுத்துக்கு. உரமாகவோ ஊக்கமாகவோ ஒன்றை எடுத்துக்கொண்டால் மட்டும்தான் நம்முடைய வளர்ச்சி. அதனால் நிச்சயமாக அண்ணன் முருகன் அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்று, உங்களுக்கு தெரியும் மோடிஜி அவர்களை பொறுத்தவரை திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி 5 நாட்கள் அமைச்சர்கள் டெல்லியில பணி செய்வாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.